Pramerica Life Saral Pension Planல நீங்க இன்வெஸ்ட் பண்றது genuinely ஒரு simple and secure retirement solution அவங்க சொல்ற மாதிரி இருக்குமா இல்ல இதுவுமே just another product minimal growth guaranteed income behind mask பண்ணி நமக்கு காட்றாங்களா வாங்க ஒரு in depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை பத்தி நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் general annuity savings plan. இதோட சில key features பாத்தீங்கன்னா நீங்க one time payment பண்ணாலே throughout your retirement guaranteed regular income enjoy பண்ணலாம். And நீங்க suppose உங்க ஸ்பவுஸ்க்குமே வந்து உங்க லைஃப் டைம்க்கு அப்புறமா guaranteed income கொடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. Annuitant-ஓட டெத் அப்போ நாமினிக்கு purchase price-மே 100% ரிட்டர்ன் பண்றாங்க. Flexible payout options இருக்கு and large purchase amounts-க்கு higher annuity rates-மே available-ஆ இருக்கு. loan facility-யும் available-ஆ இருக்கு and இந்த plan வாங்குறதுக்கு எந்த விதமான medical test requirement கிடையாது. So இந்த மாதிரி நிறைய key features இருக்கு. Advantages அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு loan facility இந்த பாலிசி கமெண்ட்ஸ் ஆகி 6 monthsல இருந்தே கிடைச்சிருது and multiple annuity payment modes இருக்கு and also enhanced annuity rateமே இருக்கு for higher premium band. So நாமினிக்குமே பாத்தீங்கன்னா இவங்க இந்த purchase price ரிட்டர்ன் பண்றது ஒரு lasting legacy-ஆ இருக்கும் and இந்த மாதிரி ஒரு simple one time investment எந்தவித ongoing payment obligations இல்லாம இருக்கிறது ஒரு advantage தான். So இந்த மாதிரி நிறைய advantages இருக்கு. இது disadvantage அப்படின்னு பாத்தீங்கன்னா annuity income அந்த applicable individual income tax slab rate படி தான் taxable and also இந்த plan பாத்தீங்கன்னா only ஒரு critical illness அதுவுமே policy brochureல list பண்ணியிருந்தா அதோட diagnosis அப்பதான் surrender பண்ண முடியும் and ஒரு step up annuity optionக்கு அதாவது income over time increase ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் எதுவுமே அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய drawbacks இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். இங்க பாலிசி brochureல கொடுத்திருக்கிற benefit illustration பேஸ் பண்ணி நம்ம IRR அனலைஸ் பண்ண போறோம். சோ இன்னும் ஒரு டீடைல்டா நமக்கு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசியை பத்தியே சில ஆஸ்பெக்ட்ஸை இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா நீங்க கண்டிப்பா பாலிசி brochure ரெஃபர் பண்ணலாம். சோ இங்க எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 60-year-old மேல் வந்து இந்த பாலிசியில 25 lakhs இன்வெஸ்ட் பண்றாங்க and ஆப்ஷன் 1 லைஃப் annuity with return of 100% of purchase price சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா annual annuity payouts ஆப் பண்ணிருக்காங்க. சோ annual income அவருக்கு லைஃப்க்கு 1.47 lakhs கிடைக்குது. அப்ப டெத் அப்போ அவரோட 100% ஆஃப் த பர்ச்சேஸ் பிரைஸ் நாமினி இல்ல லீகல் ஹேருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 years நம்ம அஸ்யூம் பண்ணா கூட கேஷ் ஃப்ளோ ஈல்ட் படி IRR பாத்தீங்கன்னா 5.80% வருது. இந்த ரிட்டர்ன் ஒரு ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கும். தேர்ஃபோர் இதுல மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்றது ரிட்டையர்மெண்ட்க்கு இன்கம்காக மே நாட் பி ஐடியல். ஏன்னா எந்த விதமான இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் growth கிடையாது. ஸோ ஃபிக்ஸட் annuity அமௌண்ட் உங்களுக்கு கிராஜுவலி அதோட பர்ச்சேசிங் பவரை லூஸ் பண்ணிடும். ஸோ ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் இந்த லாங் ரன் சஸ்டெயின் பண்ணணும்னா இது ஆக்சுவலி இன்சஃபிஷியன்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி பென்ஷன் பிளான்ஸ்ல மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஃபார் ரெகுலர் இன்கம் நீட்ஸ்ன்றது இஸ் நாட் ஐடியல். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலர் இன்கம்காகவே ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன இருக்கு அதோட ஆப்ஷன்ஸை பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட்க்கு கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸ்ட் அட் த டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுவுமே உங்களோட மந்த்லி கேஷ் ஃப்ளோ நீட்ஸோட ஹெல்ப் ஆகும். இப்போ பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6 to 7% per annum. அப்போ இதில் லம்சம் ஒரு ஃபிக்ஸட் டென்யூருக்கு நீங்கள் ஒரு ப்ரீ டிட்டர்மைன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எஃப்டிஸ் லோ ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு சூட்டபிளாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 8.20% per annum. இந்த கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் வந்து எந்த இண்டிவிஜுவல் 60 இல்ல அதுக்கு மேல ஏஜ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இது ப்ரொவைட் பண்ணுது கம்பேர்ட் டு ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஒரு 5-year tenure இருக்கு எக்ஸ்டெண்டபிள் பை another 3 years. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அண்ட் RBI floating rate bondsல எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 8.05% per annum. ஸோ இந்த கவர்மெண்ட் இஷ்யூட் பாண்ட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பீரியாடிக்லி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ரேட் பேஸ் பண்ணி ரீசெட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃபர் பண்ணுறாங்க வித் பொட்டன்ஷியலி ஹையர் ரிட்டர்ன்ஸ் வென் ரேட்ஸ் ரைஸ். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்போ இந்த பாலிசி வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இன்கம் கொடுத்தாலுமே அதே ட்ராபேக் தான். இந்த ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ்னால ஓவர் டைம் இன்ஃப்ளேஷனோட கீப் பேஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இதில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் நம்ம அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ டு ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ண போகிறோம். ஸோ 25 lakhs அப்படியே ஒரு பென்ஷன் பிளான் லைக் Pramerica லைஃப் சாரல் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் உங்களுக்கு
உங்களுக்கு ஆனுவலி வருஷத்துக்கு எவ்வளோ வருது 1.47 lakhs தான். நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படி பண்ணாம நம்ம இதை ஸ்பிளிட் பண்ண போறோம் இந்த சேம் கார்பஸை பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன் 60:40 ரேஷியோ. ஸோ 15 lakhs 60% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றோம் ஃபார் வெல்த் கிரியேஷன். இதுல ஒரு அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு ஆவரேஜ் 12% ஆனுவல் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ற மாதிரி. இப்போ 10 lakhs 40% டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரெகுலர் இன்கம்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஏர்னிங் அரௌண்ட் 6% ஆனுவலி. எவ்ரி 5 years இந்த டெப்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி போர்ஷன்ல இருந்தா ரிப்ளனிஷ் பண்றாங்க. அண்ட் ஆனுவல் வித்ட்ராவல் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக 6% நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஈக்விட்டி காம்பனன்ட் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை கம்பேட் பண்ணும், உங்க லைஃப் ஸ்டைலை ப்ரிசர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். டெப்ட் காம்பனன்ட் உங்க மந்த்லி நீட்ஸை ஃபண்ட் பண்றதுக்கு இட் வில் கண்டினியூ. ஸோ ஏஜ் 85ல கூட உங்ககிட்ட 50 lakhs கார்பஸ் இருக்கும். அமெரிக்கா பாலிசியோட பர்ச்சேஸ் பிரைஸோடைய டபுள் அமௌண்ட். ஸோ 60:40 அலோகேஷன்றது எவ்ரி 5 years நம்ம ரீபேலன்ஸ் பண்ணணும். ஃபைனல் ஷிஃப்ட் ஃப்ரம் ஈக்விட்டி டு டெப்ட் ஏஜ் 71ல நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு ஸ்பெசிஃபிக் ரிட்டர்ன் அண்ட் டைம்லைன் நம்ம அசியூம் பண்ணாலுமே இந்த ரேஷியோவை உங்களுடைய பர்சனல் ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ரோச்ல உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஃபிளெக்சிபிள் இன்கம் அண்ட் உங்க ஃபண்ட்ஸ்க்கு மேல உங்களுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடைக்குது. இந்த பெனிஃபிட்ஸ் தான் அமெரிக்கா பாலிசி உங்களுக்கு கொடுக்கல. ஸோ கீ டேக்அவே என்னன்னா உங்க கார்பஸே உங்களை அவுட்லிவ் பண்ணுது இதுல. ஸோ உங்களுக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், உங்க லவ்ட் ஒன்ஸ்க்குமே ஒரு லெகசி விட்டு போகலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, அமெரிக்கா லைஃப் சாரல் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பென்ஷன் ப்ராடக்ட். உங்களுக்கு போத் சிங்கிள் லைஃப் அண்ட் ஜாயிண்ட் லைஃப் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் டெத் அப்போ பர்ச்சேஸ் பிரைஸும் நாமினிக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பட் இதை தவிர எந்த விதமான ஒரு டிஸ்டிங்டிங் ஃபீச்சர்ஸ் கிடையாது மற்ற பென்ஷன் பிளான்ல இருந்து டு செட் இட் அப்பார்ட். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷனா இது இன்னும் வந்து லெஸ் சூட்டபிள் தான் சொல்லலாம். ஏன்னா இதுல மட்டுமே நீங்க ரிலே பண்றீங்க ரிட்டையர்மெண்ட் இன்கம்காக அப்படின்னா இட் மே நாட் பி ஐடியல். ஒரு ரிட்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா இது லோ ஈல்ட் தான் கொடுக்குது அண்ட் நம்ம ஃபண்ட்ஸ்மே ஃபார் லைஃப் டைம் இட் ரிமைன்ஸ் லாக். சரண்டர்ன்றதே ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், அதுவும் பாலிசி ப்ராஷர்ல லிஸ்ட் பண்ணியிருந்தா அதோட டயக்னோசிஸ் அப்போதான் பெர்மிட் பண்றாங்க. ஸோ எமர்ஜென்சிஸ்ல கூட நம்மளுக்கு ஃபண்டுக்கு லிமிடெட் ஆக்சஸ் தான் இருக்கும். as a result இந்த பாலிசி ஃபால்ஸ் ஷார்ட் ஆன் போத் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. ஸோ வெல் ஸ்ட்ரக்சர் ரிட்டையர்மெண்ட் பிளான் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் மட்டும் கிடையாது, ஸ்டெப் அப் இன்கமும் கொடுக்கணும் இன்ஃப்ளேஷனோட பேஸ் வைக்கிற மாதிரி. அண்ட் கார்பஸ் உங்களையே அவுட்லிவ் பண்ணாதான் இட் வில் என்ஷூர் லாங் டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணாதான் அண்ட் டெப்டோட பீரியாடிக்கலி ரீபேலன்ஸ் பண்ணா இதை அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.